ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி தான் ஷில்லாங் பயணம் நிறைவடைகிறது. இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு ஷில்லாங் ஏர்போர்ட் போகணும். 30 கிலோமீட்ரு இங்கேருந்து. பார்ப்போம், வெதர் அப்படி மோசமாக இருந்தால் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும், சம்பவம் தான். அப்படி இல்லாட்டி நிம்மதியாக போய் சேர்ந்தலாம் சென்னைக்கு. என்ன நடக்குதுன்னு தெரில, கிளைமேட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷில்லாங் இப்படி தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. வெதர் எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, சரி, இப்படியே கிளம்ப போகிறோம். இல்லை, ஒரே ஒரு சாயா சாப்பிட போகிறோம். சாயா இல்லாட்டி நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு கிளம்புறேன். அவங்களும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. வந்து தான் நம்ம செட்டப்பை மாற்றணும். ஜர்கின் போட்டுட்டு குல்லாலாம் போட்டு போகணும். வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம், யுவர் ட்ராவல் பார்ட்னர். என்னங்க, வீட்டில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மாறிடும் ஜோரா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா. எல்லாம் சௌக்கியமாக இருப்புன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மெகாலயா சீரீஸில் லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவல் ட்ராவல் ட்ராவல். போய் சென்னை சேர்ற வரைக்கும் இந்த வீடியோ பயணம் இருக்கும். தெரியாது, ஒருத்தர இன்னும் கடை திறக்கல. ஒரு டீக்காக எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. எல்லாம் க்ளோஸ் இன்னும். சூரியன் அடிக்குது பாருங்கள், ஆனால் சுத்தமாக வரைக்கல. படாத பாடுபடுறாரு சூரியன். எல்லாம் நம்மள குறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா தலை தொப்பியை காணும், க்ளவுஸு காணும், காலங்காலத்து இவ்வளோ குளிரில் போகிறாங்கன்னு. இங்கே டாக்ஸி ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகலாம். டாய்லெட்டு இதெல்லாம் நம்ம கையும் தெரியும். லக்கேஜெலாம் ரெடியாக இருக்குது, கிளம்ப வேண்டியது தான். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஹீட்டரு, இந்த ரூமுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஐயோ, 4-5 நாளாக இங்கே தங்கியாச்சு. நமக்கு நல்லா வசதியாக இருந்தது. அது டாய்லெட்டு, இது வந்து ஒரு பீரோ. டிவி நமக்கு யூஸே ஆகலை. இந்த ஹீட்ரு தான் நல்லா ஒர்க் ஆச்சு. இல்லாட்டி இந்த ரூம்லேயே இருக்க முடியாது, அவ்வளோ சூடு. நல்லா இது குடிக்கிற தண்ணிக்கு இது ரூம் ஹீட்ருக்கு. நமக்கு எல்லாமே காஃபி பவுட்ரு, மில்க் பவுட்ரு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பை சொல்லிட்டு கிளம்புவோம். இது அந்த ரூம். கார் உதிர்ச்சி அப்படி கிளம்ப வேண்டியது தான். கிளம்பி வச்சுங்க ஏர்போர்ட்டுக்கு, ஷில்லாங் ஏர்போர்ட்டுக்கு. இதான் நம்ம தங்கி இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு வாட்டி சொல்லுவோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 கிளம்புவோம். கார் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஷில்லாங் வந்தீங்கன்னா டாக்ஸி எடுக்க வேண்டிய இடம் இது தாங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டாக்ஸி கிடைக்கும்.
அது ரேட்டு பேசுறது உங்கள் திறமை. அடித்து பிடிச்சி பேசுனீங்கன்னா நல்ல சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான் இது. இங்கே மட்டும் வந்துட்டால் போதும், எல்லா இடமும் போயிடலாம். காலையில் ஷில்லாங் பார்க்கறது சூப்பராகவே இருக்குது. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பசங்கள்லாம், ஒரு சுறுசுறுப்பாக இருக்காங்க. அங்கே கடை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், ஷில்லாங் சிட்டி இதாங்க. முக்கியமான உங்கள் பிளேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்கிறது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டிங்கில் இருப்பீங்க. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உமியம்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே போனால் ரேட்டில் அதிகமாக இன்னும் மூடுபடி அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. நிறுத்திட்டு உமியம் லேக் வியூ பாயிண்ட். நேற்று போட்டிங் ஏறணும்லாம் அதே இடம் தான் அது. இதுதான் உமியம் லேக் போட் செட்டி. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. அவர் ஜாலியாக வாசிக்கிறாரு. மூஞ்ச முடி. இதுதான் ஹைவேஸ் போகிறது. குவாஹாட்டி ரோடு போகிறது. ஷில்லாங் ஏர்போர்ட். Indian शिलांग एयरपोर्ट से फ्लाइट में कोई और प्लेसेस है? गुवाहाटी एयरपोर्ट से जाता है। गुवाहाटी एयरपोर्ट तो ஏர்போர்ட் வந்தாச்சு. லக்கேஜ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஏர்போர்ட், ஷில்லாங் ஏர்போர்ட். கார்டு போட்டிருக்காங்க. ஷில்லாங் ஏர்போர்ட்டு தான். உள்ளே செக்இன் போவோம். இங்கே வந்து ஸ்பைஸ் ஜெட்டும் நம்ம இண்டிகோ தான் இது பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட்டு. டெய்லி 2 ஃப்ளைட்டு. பார்ப்போம், வாங்க செக்இன் பண்ணுவோம். பார்க்கலாம். ஒரு வழியாக செக்இனில் பேக் பண்ணாச்சு. ஏதாவது சாப்பிட்ணும். காலையில் எதுவும் சாப்பிடவே இல்லை. இந்த தான் கவுண்ட்ரு, இண்டிகோ கவுண்ட்ரு. இங்கே செக் பண்ணோம். இங்கே தான் ஃபுட்டு, வெயிட்டிங் ஹால், இது செக்யூரிட்டி செக்கு. அவ்வளோதான். போக வேண்டியது. இதுதான் செக்யூரிட்டி செக்கு. இப்போ அந்த செக்யூரிட்டி செக்குக்கு டாக்லாம் வருது. பார்க்க பயமாக இருக்குது. ஃபுட்டு சாப்பிடலாம். மோமோஸ்
சொல்லிட்டியா? ம். செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு. அப்படியே வெயிட்டிங் ஹால் வெயிட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்நாக்ஸ் பார் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் இவ்வளோதான். இது உள்ள பார்த்தா அதே தான். எப்போ நான் ஏர்போர்ட்டு வெயிட் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. சாரி, ஏர்போர்ட்டில் ரன்வேக்கே வந்தாச்சு. நமக்காக பஸ்ஸு வெயிட்டிங். ஷட்டில் பஸ் பஸ்ஸிங், ஃப்ளைட் ஆல்சோ வெயிட்டிங். மணி பார்த்தா 11 ஆக போகுது. இதாங்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் ரன்வே. பஸ்ஸில் போர்டிங் பண்ணுவோம், அப்புறம் ஃப்ளைட்டில் போர்டிங் பண்ணுவோம். எல்லாம் கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டு உள்ள போர்டிங் பண்ண போகிறோம். boarding bus. சின்ன ஃப்ளைட். இதே வந்த ஃப்ளைட்டு தான். சிவா. Good morning. Will help us depart quickly. Please ensure your seatbelt is fastened, tray table is closed, and window shades are open. The cabin lights will be dimmed for takeoff and landing. Should you wish to read, please use the light in the panel above. Our Hello 6E magazine is available for your reading delight and menu choices. Thank you. எப்படியோ சம்பவம் இல்லாமல் இங்கே தள்ளிச்சாச்சு. வந்தாச்சு கல்கத்தா ஏர்போர்ட். தேங்க்யூ வெரி மச். அப்பா கல்கத்தா மண்ணில் காலை வைக்க போகிறோம். இங்கேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸி. நன்றி. இந்த ஃப்ளைட் தான் நம்ம வந்த ஃப்ளைட்டு. சின்ன ஃப்ளைட் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஷட்டில் பஸ் ரெடியாக இருக்குது, போகலாம்.
டொமஸ்டிக் ஏர்போர்ட். நம்ம அடுத்தது பேக்கேஜ் எடுக்க தேவையில்லை, சென்னையில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் அது ஒரு வேலை மிச்சம். அப்படியே போனால் நம்ம அடுத்த ஃப்ளைட் எங்கேன்னு பார்த்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் சென்னை ஃப்ளைட்டு. ஓகே, அங்கே ஃப்ளைட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன் அவங்க. சென்னை ஃப்ளைட்டுக்கு இங்கேருந்து கல்கத்தாலேருந்து 3 மணிக்கு பார்ப்போம். ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். என்ன சாப்பிட்றோன்னு பாருங்கள். இதுதான் itti.com. ஃப்ளைட்டு ஏற போகிறோம். இங்கேயும் தெரியுவா அதே அப்பா. இதுக்கு அவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துனாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு 3 மணிக்கு சொன்னாங்க. மணி 2:50 ஆகுது. கரெக்ட் டைம் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் நமக்கு மாற்றிட்டாங்களா? நமக்கு போர்டிங் பஸ் கொடுத்தது இண்டிகோ. ஆனால் அந்த ஏர்போர்ட்டு கொரண்டோ. இந்த ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளைட் எப்படி இருக்கு தெரியல. வித்தியாசமாக இருக்கு இந்த ஃப்ளைட். ஓ நம சிவாய. டிக்கெட் हमारे रीडर्स कप्तान और ये ट्रैवलिंग मॉड्यूल कप्तान हम हिंदी और अंग्रेजी बोल सकते हैं। हमें देखो छाड़ करना एक दंडनीय अपराध है क्योंकि ये विमान की सुरक्षा வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் கிளம்பல. சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. தினையிட்டே இருக்காங்க. அப்பா ஒரு வழியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. சிக்னல் கிடைச்சாச்சு. வெற்றி வெற்றி. ஏன்னா எப்போ இது ஃப்ளைட்டு கேன்சல் ஆகும்னு தெரியாமல் இருந்தது. அவ்வளோ பனிமூட்டம். எப்படியோ ஒரு வழியாக கிளப்பிடுச்சிங்க. பை பை கல்கத்தா. நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கட்டும். அழகான இந்த கல்கத்தா ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறப்ப நம்ம பட்ஜெட்டை பார்த்துடலாங்களா? எவ்வளோ செலவாகி இருக்குது தான் நம்ம பட்ஜெட்டு. வந்து ஷாப்பிங் பண்ணது, வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கினது அதெல்லாம் தள்ளிடுறேன். ஏன்னா அது செப்ரேட்டாக பர்சனல். ஏன்னா ஃபேமிலின்னு வந்தால் பர்ஸு கரையிறது தெரியாது ஷாப்பிங்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் ட்ராவலராக மாறலாம். ஃபேமிலியில் இருக்கும்போது டவுட்டு தான். சரி, இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோமா? நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. 15,000 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் கிடச்சிது. அதனால தான் இந்த இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணேன். அதுமாரி ரூம் வாடகை ஒரு ஆளுக்கு 7,000 ரூபா ஆச்சு டோட்டலாக. ஃபுட்டு 4,300 ரூபா டோட்டலாக. டிரான்ஸ்போர்ட்டு அதாவது டாக்ஸி அப்புறம் லோக்கலில் சுற்றுந்தெல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு 3,000 ரூபா. அந்த போட்டிங்கு, என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அதர்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு 2,000 ரூபா. டோட்டலாக 31,300 ரூபா ஒரு ஆளுக்கு ஆச்சுங்க. இது பட்ஜெட்டு. இந்த ட்ரெஸ்ஸு, ஷாப்பிங் இதெல்லாம் சேர்க்கலை. அதுதான் அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும். இங்கே சாப்பாடு வச்சு இழுத்தா வயிறு இடிக்குது. பரவாயில்ல, இது க்ளீனாக இருக்காண்ணா, ஒயிட்டாக சூப்பராக. நல்லா நவுத்த முடியுது ஃப்ரீயாக.
வெளியில் வந்தாச்சு, அன்றைக்கி வந்தாச்சு. செக் அவுட். வெளியில் போகிறோம். Bye, have a nice day. இதே சேம் செட்டாக இந்த ஃப்ளைட்டுக்கு நன்றி. சரி வாங்க போகலாம். லாஸ்ட் வந்தாச்சு, ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. உடைமை வேண்டுகை. ரெஸ்ட் ரூம்ன்றது தான் ஒதுங்கிடுங்களா? கரெக்டு. உடைமை வேண்டுகை. உடைமை பார்ப்போம். சென்னை ஏர்போர்ட் வெல்கம்ஸ் யூ. இது புதுசாக வந்து அப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு. என்னங்க இந்த மெகாலயா ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு இடமும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக போகிற உட்படங்கள்லாம் காமிச்சிருக்கேன். என்ன பட்ஜெட் ஆகுது, எந்தெந்த பிளேஸ் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் செலவிடலான்றது தெளிவாக காமிச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், அப்போ உங்களுக்கு தான் விவரம் புரியும். இதேமாரி நம்ம சேனலில் பல சீரீஸ் வர இருக்குது, பல ஸ்டேட்டை சுற்ற போகிறோம். நம்ம பார்த்ததுலே இந்த லேக்கு தாங்க சுத்தமான லேக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம் போட்டிங்கில் போயிட்டு. பங்களாசை தொட்டது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இதெல்லாம். நீங்களும் அனுபவிங்க. எல்லா பார்க்கும் நல்லாவே இருந்தது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.